வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமிங்க. இந்த நாளில் பைரவருக்கு வழிபட்டாலே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகி வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் வழிபட்டாலே உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை விலகும். வீட்டில் செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நினச்சிங்கன்னா தவறாமல் இந்த ஒரு நாளில் சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. சிறப்பான ஒரு மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கு. மேலும் பைரவரை எந்த முறையில் வழிபட்டா நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுடைய உக்கிர வடிவம் தாங்க இந்த பைரவர். காலத்தின் கடவுளாக வழிபடக்கூடிய தெய்வமாக இருக்கிறாரு. இவரை வழிபட்டாலே ஆபத்து தீராத கஷ்டம் இருந்து நிச்சயம் விடுபட முடியும். நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா இந்த பைரவருக்கு உண்டு. இதிலும் பைரவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள்னா இந்த தேய்பிரை அஷ்டமி நாளுங்க. இந்த நாளில் நம்ம இவரை வழிபட்டாலே மிக விரைவான பலனை பெறலாம். நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் செல்வம் பெருகும். மேலும் கடன் தொலை தீர இந்த ஒரு நாளை எந்த முறையில் பைரவரை வழிபடலான்னு இந்த பதிவில் முதல்ல தெரிஞ்சுக்க இருக்கோம். அந்த வகையில் அனைத்து சிவன் கோவில்களும் இந்த நாள் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுங்க. முதல்ல சிவன் கோவிலில் பார்த்திங்கன்னா பூஜை விநாயகருக்குன்னா கடைசி பூஜை இந்த பைரவருக்கு தான். பயம் பாவம் தீய சக்தின்னு எதிரி விபத்துக்கள்னே இருந்து தம்மை வழிபடக்கூடிய பக்தர்களை பாதுகாக்கக்கூடிய சிவஸ்வரூபமாகவும் பைரவர் இருக்கிறாரு. இவரே காலத்தை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய கடவுள்னு சொல்லுவாங்க. பைரவர்னு சொல்லுக்கு பயத்தை அகற்றுவர்னு பொருள் உண்டு. தேய்பிரை அஷ்டமியில் பார்த்தீங்கன்னா அனைத்து சிவ ஆலயங்களிலும் பைரவருக்கு தனி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குறிப்பாக சீர்காழி சட்டநாதர் ஆலயத்தில் அஷ்ட பைரவர்களுக்கு ஒரே இடத்துல தனி சந்நிதியும் அமைந்திருக்கு. சில தலங்களில் பார்த்தீங்கன்னா இவர் கால பைரவராகவும் சில இடங்களில் சொர்ணகஷ்ண பைரவராகவும் அருள் பாலிக்கிறாரு. கால பைரவர் காலத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கொண்ட ஒரு தெய்வங்க. மேலும் சொர்ணகஷ்ண பைரவர் பார்த்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தெய்வங்க. இதனால தான் தொழில் வளர்ச்சி வேண்டுனாலும் கடன் நிவர்த்தியாகவும் செல்வ வளம் பெருக குடும்பத்தில் அமைதி உண்டாகனே எதிரித்துள்ள நீங்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைரவரை வழிபடுவாங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி திதியில் பார்த்தீங்கன்னா பைரவரை வழிபட சிறப்பான ஒரு நாளுங்க. இந்த நாள் மாலை நேரத்தில் பைரவரை நீங்கள் தரிசித்து மனதில் இருக்கக்கூடிய பயம் விலக வேண்டுன்னு வேண்டிக்கோங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா திருச்சி பெரிய கடை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பைரவநாதர் ஆலயத்திற்கு ரொம்பவே பிரசித்தி பெற்று பூஜைகளும் நடத்தப்படும். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஹோமங்களும் அபிஷேகங்களும் சிறப்பு பூஜைகளும் அனைத்து சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய பைரவருக்கு நடத்தப்படுங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் தனித்தனி அபிஷேக பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க. அந்தந்த ராசிக்குரிய பொருட்களை நீங்கள் இந்த நாளில் பைரவரை வழிபட்டா கிரக தோஷங்கள் நிச்சயம் குறையும். தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். கடன் சுமை குறையுங்க. மனதில் நிம்மதி உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் நீங்கன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த நாளில் பைரவர் ஆலயத்தில் அரிய முறையில் நடத்தக்கூடிய ஒரு விசேஷ பூஜை தான் பல்லாய பூஜைங்க. இந்த பூஜை எல்லா ஆலயத்திலும் நடைபெறாது. வளர்பிறை அஷ்டமி இரவு குறிப்பாக மாலை 7 மணிக்கு பிறகுதான் இந்த பூஜையை நடத்துவாங்க. இந்த நாளில் பைரவருக்கு எந்த அலங்காரம் செய்யப்படாதுங்க. இவர் இயல்பான உக்கிரமான திருக்கோலத்தில் அருள்பாலிப்பார். இவருக்கு முன்பாக தரையில் வாழை இலை விரித்து அதன் மேலே தயிர் சாதமோ கதம்ப சாதமோ உளுந்து வடை மிளகு வடைன்னு கார உணவுகளை படைத்து வழிபடுவாங்க. பின்னர் தீபாராதனை செய்து நெய்வேத்தியம் பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பல்லாய பூஜை தரிசனம் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மரண பயம் நீங்கும். விபத்துக்களும் தவிர்க்கப்படுங்க. எதிர்களுடைய சக்தி குறைய தொடங்கும். தீய திருஷ்டி அகலும். நோய்கள் குறையும். கிரக தோஷங்கள் நிச்சயம் விலகும். செல்வ வளம் உங்கள் வாழ்க்கையில் பெறுங்க. தம்பதிகளிடையான மனக்கசப்பு நிலை நீங்கும். மேலும் இந்த அஷ்டமி நாளில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் நடத்தக்கூடாதுன்னு சிலர் சொல்வீங்க. அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த அஷ்டமி நவமியில் சுப காரியங்கள் செய்வது
புதிய செயல்களை தொடங்குவது தவிர்க்கக்கூடிய வழக்கம் பலரிடம் இருக்கு. இதே சமயம் இந்த நாளில் வழிபாடு செய்தால் ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளுங்க. இந்த அஷ்டமி திதியில சுப காரியங்கள் துவங்கக்கூடாதுன்னு நம்முடைய முன்னோர்கள் சொன்னதால அதை பின்பற்றிட்டு வரோம். இந்த நாளில் வழிபாடு மட்டுமே செய்ய வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. இது ஏன் அஷ்டமியில் சுப காரியங்கள் துவங்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இதற்கு என்ன ஒரு காரணம் என்னன்னா, பரமசிவன் தன்னுடைய உச்ச கோபத்தின் வெளிப்பாடாக உருவாக்கிய ரூபம் தாங்க இந்த பைரவர். அழிவு, பாதுகாப்பு, சமநிலைன்னு இந்த மூன்றையுமே ஒரே நேரத்தில் கையில் வைத்திருக்கக்கூடிய சக்தியாக பைரவர் இருக்கிறாரு. இரவு நேரத்தில் கண்ணுக்கு புலப்படாமல் இயங்கக்கூடிய உலகையுமே நல்லவர்களையும் காத்து தீய சக்திகளை அழிக்கக்கூடிய தெய்வம் தாங்க பைரவர். நிர்வாண திருமேனியோடு கழுத்தில் பாம்பு, கையில் தண்டம்னே, அருகில் நாயின்னு வாகனமாங்க அசாதாரண தோற்றம் கொண்டவர் தாங்க இந்த காலபைரவர். புண்ணிய தலமான காசினுடைய 8 திசையிலும் பைரவர் தான் காவல் காக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருது. அதே போல காலத்தின் ஓட்டத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய அதிபதியாக இந்த கால பைரவர் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட மும்மூர்த்திகளின் அம்சமாக விளங்கக்கூடிய இந்த பைரவர் பார்த்தீங்கன்னா, படைத்தல், காத்தல், அழித்தன்னு 3 சக்தியும் ஒரே வடிவில் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தெய்வங்க. ஒரே மாதத்தில் வரக்கூடிய 8வது தேதி தான் இந்த அஷ்டமி. அதனால் இந்த நாளில் முழுவதும் பைரவருக்கு ஆட்சிக்குட்பட்ட நாளாக இருக்கு. இதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, உலகில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் அருளக்கூடிய சக்தி தாங்க அஷ்டலட்சுமிகள். ஆதிலட்சுமி, தைரியலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜயலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்தியலட்சுமின்னு இந்த 8 லட்சுமி தேவிகளுமே பார்த்தீங்கன்னா மனித வாழ்வுக்கு தேவையான அனைத்து செல்வத்தையும் தரக்கூடிய தெய்வம். இதனால் இந்த அஷ்டலட்சுமிகளுக்கு சக்தி தரக்கூடியவர் தான் இந்த சொர்ண பைரவர். அதனால் இந்த அஷ்டமி திதியன்று இந்த 8 லட்சுமிகளும் பைரவரை வழிபட்டு தங்களுடைய சக்தியை மீண்டும் புதுப்பித்து கொள்வதாக சொல்லுவாங்க. அதனால தான் இந்த நேரத்தில் உலக காரியங்களை அருள் வழங்காமல் பைரவர் பூஜையில் ஈடுபட்டு இருப்பாரா. அதனால தான் அஷ்டமி நாள யாகம், ஹோமம், திருமணம், சுப நிகழ்வுகள் செய்யக்கூடாதுன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, லட்சுமி கடாட்சம் இல்லாத ஒரு செயலில் முழுமையான மங்களத்தை நம்ம பெற முடியாது. அதனால் மட்டும்தாங்க. மேலும் இந்த அஷ்டமி நாளில் குறிப்பாக ராக காலத்தில் பைரவருக்கு விளக்கேற்றி வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய துன்பங்கள் நீங்கும், துஷ்ட சக்திகள் அனைத்துவிகளும் விலகும், தடைகள் நீங்கிடுங்க, மன நிம்மதி உண்டாகும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்க்கையில் பெருகுங்க. மேலும் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற பல காரியங்களை செய்கிறோம். ஆனால் நேரம் சரியாக இல்லைன்னா அனைத்தும் தடுமாறுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தையே சரி செய்யக்கூடிய சக்தி நிச்சயம் இந்த பைரவருக்கு உண்டு. அதனால் இந்த அஷ்டமி நாளில் சுப காரியங்களை விலக்கி பைரவரை நினைத்து வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த முதல் தேய்பிரை அஷ்டமியில் பார்த்தீங்கன்னா ராக காலத்தில் மதியம் 3 to 4:30 மணி வரையிலான நேரம் பைரவருக்கு சிறப்பான நேரம். அந்த நேரத்தை தவறும் பட்சத்தில் மாலை நேரத்தில் நீங்கள் பைரவரை வழிபடலாம். சிவாலயங்களில் உள்ள பைரவ சன்னதியில் இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுனெய்னு 5 கலந்து பஞ்சதீபம் ஏற்றி வழிபடலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பூசணிக்காயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம். அதே போல் தேங்காயில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாங்க. பிறகு சிவப்பு நிற மலர்களாலும் வில்வ இலைகளாலும் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. மேலும் இந்த நாளை நெய்வேத்தியமாக பைரவருக்கு பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம், வடை, தை சாதம் இல்லைன்னா வெல்லம் கலந்த பொங்கல் படைத்து வழிபடலாம். மேலும் இந்த நாளை ஓம் பாம் பைரவாய நமக எனும் மந்திரத்தை இல்லைனா பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை 108 முறை ஜபித்து வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய யம பயம் நீங்கிடும். அதே போல் பைரவர் பயத்தை போக்கக்கூடிய தெய்வங்க. எனவே தவறாமல் இந்த அஷ்டமி திதியில் அவரை வழிபட உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வறுமை நீங்கி செல்வம் பெருக தவறாத சொர்ணகிருஷ்ண பைரவரை வழிபடுங்க. மேலும் பைரவரை வழிபட முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபட்டாலும் சிறப்பான பலன் உண்டு. தடைகள், எதிர்ப்புகளும் வழக்குகளில் இருந்து நிச்சயம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர அஷ்டமி தினத்தில் கால பைரவரை வழிபடுங்க. சிவபெருமானையும் வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பார்த்தீங்கன்னா
அஷ்டமி திதியில் வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா ஓம் சரவண பவாய எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.